வேஸ்ட்டு. ஆகாமல் இருக்குது நல்லது. போட் படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். போட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் யோகி பாபா வச்சு வேற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து நல்லா சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காரு. ஒன்றுமே இல்லை சார். காமெடி இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லை, கதை இல்லை. அதுல பாட்டு நல்லா கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, சாங்கு சரியில்லை. மொத்தத்தில் இந்த படத்தை தீ வச்சு கொளுத்திருக்கலாம். இந்த மாதிரி கதையை வந்து யாருமே இது வரைக்கும் யோசிச்சது இல்லை. ஒரு போட்லயே வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. அது ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர கடலுக்குள்ள போட்டே கட்டிட்டு அது எப்படி 2.5 மணி நேரம் போர் அடிக்கும்ல. சிம்புதேவன் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. யோகி பாபு நடிப்பு நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த எப்பயுமே ஒரு மாதிரி பேசுவாரு, செய்வாரு, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல சுவாரஸ்யமா இருக்கு. கதையோட ஒன்றி போய் பேசுறாரா, அதனால நல்லா இருக்கு, காமெடியா இருக்கும். அதான் அந்த புலிகேசி 23ஆம் புலிகேசி, அப்புறம் மண்டேலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்மை நாயகி, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கும். யோகி பாபுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் நல்லா கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 10க்கு 7 தரலாம். ரிலீஸே பண்ணிடக்கூடாது. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்று. இது ஒரு வகையான திருட்டு தாங்க. சீன் நல்லா சிம்பிளா வந்து முடிச்சிட்டாரு. அது முடிச்சதுனால தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு எதிர்பார்ப்போட வரும். அது வந்து ஃபெயிலர் ஆகும்போது அந்த ஆடியன்ஸ் சினிமாவை நேசிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை சார். அதாவது ஒரு போட்டு கடலையும் ஒரு போட்டையே காட்டிட்டு தான் எப்படி நல்லா இருக்குமா? என்ன சொல்றீங்க? காமெடி இல்லை, ஒரு கதை இல்லை. இதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு.